முக்கிய செய்தி. டெல்லி சென்றடைந்த எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்தித்துள்ளார். அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். அதிமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்னும் உறுதியான முடிவு வெளியாகாத நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார். தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சரையும் சந்தித்திருக்கிறார். என்ன ஆலோசிக்கப்பட்டது? தகவல் என்ன வெளியாகியிருக்கிறது? முழு விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதிய கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 19 கட்சிகளுடன் அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒரு சில கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான கையெழுத்தும் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே யாருக்கு எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் என்பது தற்போது வரை அதற்கான அந்த பேச்சுவார்த்தை தொடங்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்பொழுது டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு மாத காலங்களுக்கு முன்பாகவே அந்த பேச்சுவார்த்தை குழு என்பது தொகுதி பங்கீட்டு குழு என்ற ஒரு குழுவை அமைப்பார்கள். அதில் முன்னாள் அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் பாஜக தரப்பில் இருந்து அந்த தொகுதி பங்கீட்டு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மற்ற கட்சிகளிலும் பாமகவிலும் அந்த தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே தற்போது வரைக்குமே அந்த தொகுதி பங்கீட்டு குழு என்பது அமைக்கப்படாமல் இருக்கிறது. இதன் காரணமாக தொகுதி பங்கீடு என்பது அந்த பேச்சுவார்த்தையில் நீண்ட நாட்களாக ஒரு இழுபறி என்பது ஏற்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்த வரைக்குமே 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த முறை கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும், கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என பாஜக விரும்பக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் கிட்டத்தட்ட 35 தொகுதிகள் கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதற்கு அதிமுகவிடம் இருந்து சம்மதம் கிடைக்கவில்லை என்று தெரிகிறது. இதனை அடுத்துதான் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக கடந்த முறை கூட திருச்சி அமித்ஷா வந்திருந்த போது கூட எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திப்பதற்கு மறுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் டெல்லி பயணம் மேற்கொண்டு அங்கு அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அதே போல தற்பொழுது பிரதமர் வந்து சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த ஆலோசனை கூட்டம் என்பது மதுரையில் நடைபெற்றது. அதில் பல முக்கிய விவாதங்கள் என்பது நடைபெற்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதியாகவும், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலக்கிலான அந்த தொகுதிகள் கேட்பதாகவும், தமிழ் மாநில காங்கிரஸ் 6 தொகுதிகளுக்கு மேலாக கேட்பதாகவும் தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. இதனை அடுத்துதான் கூட்டணி தொகுதி எப்படி உறுதி செய்யப்படுகிறது என்பது குறித்து தற்பொழுது டெல்லியில் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.